வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டின் மிகவும் வறட்சியான மாவட்டமாக கருதப்படும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் 54 கிலோமீட்டர் நீளமுள்ள நாராயணன் காவிரி கால்வாயை புதுப்பித்து சுமார் 5 லட்சம் மக்களுக்கு பயன் அளிக்கும் மகத்தான பணியை மார்டின் குழுமம் சுமார் ரூபாய் 50 லட்சம் செலவில் மேற்கொண்டு நிறைவு செய்துள்ளது. இந்த திட்டத்தின் பயன்களை பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கும் விழா பசும்பொன் கமுதி ஊராட்சி மார்னிங் ஸ்டார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது. விழாவின் துவக்கமாக கல்லூரி மாணவர்கள் கரகாட்டம், ஒயிலாட்டம், கோலாட்டம், சிலம்பாட்டம், பறையாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளின் மூலம் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து இறைவாழ்த்து மற்றும் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டு நிகழ்ச்சி தொடங்கியது. இந்த நிகழ்ச்சியில் மார்டன் அறக்கட்டளை நிர்வாக அறங்காவலர் லீமா ரோஸ் மார்டன், லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டன், மெகா அறக்கட்டளை நிறுவனர் நிமல் ராகவன், APJ அப்துல் கலாம், சர்வதேச அறக்கட்டளையின் கலாம் வீடு இணை நிறுவனர் ஷேக் சலீம், மாவட்ட விவசாய சங்க செயலாளர் முத்துராமலிங்கம், நடிகர் மற்றும் AMT அறக்கட்டளை சார்பில் அருண்மொழி தேவன், பருதி நலம் அறக்கட்டளை நிறுவனர் நாகேந்திர சேதுபதி ராஜா, மார்னிங் ஸ்டார் கல்லூரி சார்பில் ஆல்போன்ஸ் ஃபாத்திமா, சமூக மற்றும் தமிழ் தேசிய ஆர்வலர் நெருப்பு தமிழர் நெல்லை ஜீவா, மார்னிங் ஸ்டார் பெண்கள் கல்லூரி முதல்வர் அமளி ஆரோக்கிய செல்வி, தமிழ்நாடு விவசாய சங்க மாவட்ட தலைவர் மற்றும் இயற்கை விவசாயி ராமு உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். விழாவில் பேசிய லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் கூறியதாவது: எங்கள் முன்னோர்கள் காளையார் கோவில் பகுதியை சேர்ந்தவர்கள். அப்பொழுது ஏற்பட்ட பஞ்சத்தால் அவர்கள் பர்மாவுக்கு சென்று விவசாயம் செய்து வாழ்ந்தனர். பின்னர் ஏற்பட்ட பிரச்சனைகளால் தமிழர்கள் பலர் உயிரிழந்ததுடன் பலர் அகதிகளாக தமிழகம் திரும்பினர். சிலர் அந்தமான் தீவுகளுக்கும் சிலர் கோவை பகுதிக்கும் குடிபெயர்ந்தனர். இதற்கெல்லாம் முக்கிய காரணமாக இருந்தது தண்ணீர் பற்றாக்குறைதான். அதனால்தான் நாங்கள் சமூக பொறுப்பு நிதி மூலம் இந்த கால்வாயை தூர்வாரும் பணியை மேற்கொண்டோம். இது ஒரு தொடக்கமே. நல்ல செயல்களை செய்வோருக்கு ஊக்கம் அளிக்க வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சியை செய்தோம். அரசியலில் பணம் கொடுத்து ஓட்டு பெறும் எண்ணம் மட்டுமே இருக்கக்கூடாது. நல்லவர்களுக்கு மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும். திராவிட மாடல் ஆட்சியில் நமது மன்னர்கள் மற்றும் முன்னோர்களின் சாதனைகளை மறந்து விடுகின்றோம். கல்லணை போன்ற மகத்தான கட்டடங்களை கட்டிய தமிழர்களின் பெருமையை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். புதுச்சேரியை சிங்கப்பூராக மாற்ற வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம். இளைஞர்களுக்கு ஊக்கமளித்தவர் டாக்டர் APJ அப்துல் கலாம். அவர் ராமநாதபுரம் மண்ணில் பிறந்தவர். அதேபோல் இந்த மண்ணிலிருந்து பல திறமையானவர்கள் உருவாகி வருகின்றனர். விவசாயத்தில் தொழில்நுட்பத்தை அதிகமாக பயன்படுத்த வேண்டும். இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க வேண்டும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் விவசாய வளர்ச்சிக்காக அனைவரும் இணைந்து முயற்சி செய்ய வேண்டும். மேலும் RS மங்கலம் கண்மாயை தூர்வார வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டுள்ளது. அந்த ஊருடன் எனக்கு குடும்ப உறவும் உள்ளது. அதையும் நிச்சயமாக செய்ய முயற்சி மேற்கொள்வோம் என்று இவ்வாறு அவர் பேசினார். இன்றி அமையாத உலகம் என்று நம் பெரியோன் வள்ளுவர் சொன்ன வார்த்தைகள். நீர் எந்த அளவுக்கு நம்மளுக்கு முக்கியம்னா, நீர் இல்லாமல் விவசாயம் இல்லை, நமக்கு சாப்பாடு இல்லை. இந்த மாதிரி பஞ்சங்கள் நிறைய தேசங்களில் வந்து நிறைய பேர் வந்து இடம் மாறி நாடு விட்டு நாடு போய் எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க. நீர் என்பது குடிநீர். நம்மளோட சிவிலைசேஷன், நீங்கள் ஹிஸ்ட்ரி, நம்ம எந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தாலுமே எல்லா ஹிஸ்ட்ரிலையுமே சிவிலைசேஷன் பார்த்தாலே எப்போவுமே நதியை ஒட்டி தான் இருக்கும். ஸோ அப்படி நீர் வந்து நம்ம வாழ்க்கையில் நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட மொழி, தேசத்தோட வளர்ச்சி அனைத்திலையும் நம்மளோட நீர் வந்து ஒரு பெரிய பங்களிச்சிருக்கு. நீர் மனிதன் விமல் ராஜ்னு சொல்லி மெகா ஃபவுண்டேஷன், அவங்களும் மார்டின் ஃபவுண்டேஷன் ஆன எங்கள் குடும்ப அறக்கட்டளையும் சேர்ந்து இந்த மாதிரி நம்ம ராமநாதபுரம், அதில் வந்து எங்கள் முன்னோர்கள் வாழ்ந்த ஊர், எங்கள் முன்னோர்களே காளையார் கோயிலுங்கிற ஊர்லேருந்து மயான்மாருக்கு, பர்மாவுக்கு வந்து குடி ஏறி போயிருந்தாங்க. அப்போ வந்து பஞ்சம் வந்து நம்ம இங்கே தாக்கும்போது தண்ணி இல்லாமல், நிறையா விவசாயம் இல்லாமல், பொருளாதாரம் இல்லாமல் ரொம்ப அவஸ்தைப்பட்ட இந்த சூழ்நிலையில் மயான்மார் வந்து நல்ல தண்ணி விளைச்சல்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை இங்கேருந்து நிறைய பேர் வந்து குடிபெயர்ந்தாங்க. அப்போ வந்து நம்ம ஊர் முன்னோர்கள் வாழ்ந்த இடத்துக்கு நம்ம ஏதாவது செய்யணும்னு சொல்லி நிமல்ராஜ் வந்து அவரோட சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் இந்த மாதிரி ஆஃப்ரிக்காலேருந்து, நம்ம இந்தியாவிலேருந்து பல தேசங்கள் நம்ம ஊரில் வந்து நிறையா இந்த மாதிரி ரிவர் ரெஸ்டோரேஷன் பண்ணிட்டு இருந்தாப்புல. அதில் வந்து மெயினாக என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள் என்றால், நம்மளோட நில நீர் அடி, நம்மளோட பூமியில் இருக்கிற நீரோட
நம்மளோட குவான்டிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, நம்மளோட நீரோட்டத்தை எப்படி நம்ம அதிகப்படுத்துறதுங்கிற ஒரு முக்கியமான நோக்கத்தில் நிறைய தூர்வாரி நிறைய ஏரிகள்லாம் வந்து அந்த நீர் வர பாதை வந்து காடாக மண்டி போய் அதில் நிறைய கட்டிடங்களோ இல்லை வேறு ஏதோ ஒரு நடுவில் ஏதாவது பாதை வந்திருந்தால் அதெல்லாம் அழிஞ்சு போய் நம்ம ஏரிகள்லாம் நீர் வராமல் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இதை வந்து அவர் பெரிய லெவலில் செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம ஏன் நம்ம ஊருக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு யதார்த்தமாக ஆரம்பித்த ஒரு விஷயம். இன்றைக்கி வந்து 53 கிலோமீட்டர் வரைக்கும் இதை தூர்வாரி 455 கிராமங்கள் இதில் பயனடைகிறாங்க. அதில் 5 லட்சம் மக்கள் வந்து இந்த நீர் ஓடை, நீர் ஏரி, நீர்க்குளம் இந்த மாதிரி விஷயத்தில் 5 லட்சம் பேர் அடைகிறாங்க. மார்டின் குடும்பமும் சேர்ந்து மெகா ஃபவுண்டேஷனோட சேர்ந்து இந்த ப்ராஜெக்டை வந்து பெரிய லெவலில் வந்து இதை சக்ஸஸ் பண்ணி இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்மளுக்கு வந்து ரியாலிட்டியாக வந்திருக்கு. ஸோ இந்த ஃபவுண்டேஷனுக்காக எங்கள் டீம் சார்பாக ஒர்க் பண்ண அனைவருக்கும் மெகா ஃபவுண்டேஷன் மூலிமா நிமல்ராஜ் அவரோட டீமும் இதில் நான் இந்த வாய்ப்பளித்ததுக்கு பெரிய நன்றியை தெரிவித்து இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இன்னமும் காலங்காலமாக கண்டினியூ ஆகணும். இதே மாதிரி புதுச்சேரிக்கும் அடுத்தது வந்து இந்த மாதிரி ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கோம். புதுச்சேரி மக்களும் இதில் பயன்படணும். நம்ம இங்கே குடிநீர் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. எல்லாமே கழிவு நீர் போய் அப்படியே கடலில் போய் கலந்து நம்மளோட கிரவுண்ட் வாட்டரே வந்து ரொம்ப அடிமட்ட லெவலுக்கு போகிறதுனால கழிவு நீரும் அதில் போய் சேர்ந்ததுனால மழை பெஞ்சாலும் நம்மளோட குடிநீர் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு பெருசாக தீர்வு காரணங்கிற ஒரு முக்கியமான நோக்கத்தையும் இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம பெருசாக பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம். புதுச்சேரியில் அமைதியான மற்றும் சுதந்திரமான தேர்தல் நடைபெறுவதற்கு ஏதுவாக புதுச்சேரி காவல்துறை இயக்குநர், காவல்துறை துணைத் தலைவர், சட்டம் மற்றும் ஒழுங்கு, முதுநிலை காவல் கண்காணிப்பாளர், சட்டம் மற்றும் ஒழுங்கு, காவல் கண்காணிப்பாளர் மேற்கு மற்றும் திருக்கனூர் வட்ட ஆய்வாளர் ஆகியோரது உத்தரவின் அடிப்படையில் காட்டிருக்கும் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் தமிழரசன் தலைமையில் எதிர்வரும் 2026 பொது தேர்தலை ஒட்டி ITBP ஃபோர்ஸுடன் இணைந்து புதுச்சேரி, திருக்கனூர் மற்றும் காட்டிருக்குப்பம் காவல் நிலைய காவலர்கள் இன்று திருக்கனூர் மார்க்கெட் பகுதி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கொடி அணிவகுப்பு நடத்தினர். மணக்க விநாயகர் பொறியியல் கல்லூரியில் கல்லூரி ஆண்டு விழா செலசியா 2026 3/3/2026 மற்றும் 4/3/2026 ஆகிய 2 நாட்கள் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவை இக்கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் முனைவர் VSK வெங்கடாச்சலபதி அவர்கள் வரவேற்புரையாற்றினர். இவ்விழாவை தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தர், ஸ்ரீ மணக்க விநாயகர் கல்விக் குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் கலந்து கொண்டு துவக்கி வைத்து தலைமை உரையாற்றினர். செயலாளர் நாராயணசாமி, ஸ்ரீ மணக்க விநாயகர் கல்விக் குழுமத்தின் பொருளாளர் ராஜராஜன் மாணவர்களை வரவேற்று அவர்களை இந்த விழாவில் உற்சாகமாக இருக்க வாழ்த்துரை வழங்கினர். ஸ்ரீ மணக்க விநாயகர் கல்விக் குழுமத்தின் இணை செயலாளர் வேலாயுதம், வைஷ்ணவி, ராஜராஜன் மற்றும் சூரியகுமார் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். முதல் நாள் விழாவில் தமிழ் சினிமா துறையின் முன்னணி நடிகர் அதர்வா முரளி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு உற்சாகமாக பதிலளித்தார். அவர்த்த முறையில் மாணவர்கள் பன்முக திறமைகளை வளர்த்து கொண்டு கடுமையாக உழைத்து தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்றும், இந்த உலகம் மிகப்பெரியது, உங்களுடைய சேமிப்பை பயன்படுத்தி நிறைய வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளுங்கள், அதன் மூலம் நிறைய கற்றல் மற்றும் அனுபவங்களை பெற முடியும் என்று கூறினார்.
அன்றைய தினத்தில் இந்திய அளவில் புகழ்பெற்ற பின்னணி பாடகர் மற்றும் இசையமைப்பாளர் கார்த்திக் அவர்கள் கலந்து கொண்டு மிகப்பெரிய இசை நிகழ்ச்சி நடத்தி மாணவர்களை உற்சாகப்படுத்தினர். இரண்டாம் நாள் விழாவில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் முத்திரை வெகு விமர்சையாக வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திரைப்பட நடிகை மற்றும் பாரம்பரிய நடன கலைஞர் மாளவிகா மனோஜ் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அதனைத் தொடர்ந்து நடிகர் மற்றும் ஒரு பிரபலமான தமிழ் தொலைக்காட்சி தொகுப்பாளர் ரியோ ராஜ் அவர்களும் கலந்து கொண்டு மாணவர்களை உற்சாகப்படுத்தி பேசினார். நமது கல்லூரியில் பயின்ற சிறந்த முன்னாள் மாணவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் பாராட்டி கேடயமும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். நமது கல்லூரியில் பயின்ற சிறந்த முன்னாள் மாணவர்களுக்கு அதாவது அலுமினி அவர்களது வாழ்நாள் சாதனையை பாராட்டி கேடயமும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இக்கல்லூரி ஆண்டு விழாவை முன்னிட்டு மாணவர்களின் கலாச்சார திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக கலாச்சார குழு ஏற்பாடு செய்து நடத்திய நடனம், நடிப்பு, ஸ்கிராப் கலை, அடாப்டியூஷன், புகைப்படக்கலை, களிமண் மாடலிங், தனி மற்றும் குழு பாடல், இசைக்கருவி வாசித்தல், வாழ்த்தாட்டை உருவாக்குதல் மற்றும் ரியல் ரீல் மேக்கிங் போன்ற சுமார் 15 வகையான போட்டிகளில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று அதில் வெற்றி பெற்ற முதல் 2 இடங்களை பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கி பாராட்டினார்கள். இன்றைய கல்லூரி விழாவில் இக்கல்லூரியின் கலாச்சார குழு ஏற்பாடு செய்த அனைத்து துறை இளங்கலை மற்றும் முதுகலை பயிலும் மாணவர்களின் ஆடல், பாடல் மற்றும் இசைக்கருவி வாசித்தல் போன்ற கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. மாணவர்கள் தங்களது கலைத்திறனை வெகு சிறப்பாக வெளிப்படுத்தினர். நிறைவாக டிஜே இசைக்குழுவினரின் இன்னிசை கச்சேரி வழங்கப்பட்டது. மாணவர்கள் மிகவும் ரசித்து மகிழ்ந்தனர். இவ்விழாவில் இக்கல்லூரியின் தேர்வுத்துறை கட்டுப்பாட்டாளர், அனைத்து டீன்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டார்கள். நிறைவாக தேர்வுத்துறை கட்டுப்பாட்டாளர் டாக்டர் ஜெயக்குமார் அவர்கள் நன்றி உரை வழங்கினர். விழா ஏற்பாடுகளை கல்லூரி அனைத்து துறை பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி மதகடிப்பட்டில் இயங்கி வரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் சட்டக் கல்லூரியில் மகளிர் தினத்தை முன்னிட்டு தேசிய அளவிலான மகளிருக்கான வழக்குவாத போட்டி 3 நாட்கள் நடைபெறுகின்றது. இந்த போட்டியின் தொடக்க விழா இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதியரசர் வெங்கட்ராமன் கலந்து கொண்டு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்தார். அவர் தனது உரையில் பெண்கள் சட்டக்கல்வி பயில்வதோடு நிறுத்திவிடாமல் திருமணத்திற்கு பிறகும் தொடர்ந்து நீதிமன்றத்தில் பயிற்சி பெறுமாறு மாணவிகளுக்கு அறிவுறுத்தினார். இக்கால இளம்பெண் வழக்கறிஞர்கள் தொடக்க கால நீதிமன்ற பயிற்சியிலேயே சிறந்த முறையில் வாதாடும் திறமை பெற்றுள்ளதைக் கண்டு மிகவும் பெருமைப்படுவதாக கூறினார். மேலும் அவர் பேசுகையில் சட்ட அமலாக்கம் மற்றும் நீதித்துறையில் பெண்களின் பங்கு குறித்து எடுத்துரைத்தார். மேலும் பெண்கள் அனைத்து துறையைப் போலவே நீதித்துறையிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று வாழ்த்தினார். இவ்விழாவில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி நிறுவன தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் தலைமை உரையாற்றினார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் முனைவர் வெங்கடாச்சலபதி அவர்கள் வரவேற்புரையாற்றினர். இவ்விழாவில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி நிறுவன செயலாளர் நாராயணசாமி அவர்கள், பொருளாளர் ராஜராஜன் மற்றும் இணை செயலாளர் வேலாயுதம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இப்போட்டியில் மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா பிரதேசம், கேரளா மற்றும் தமிழ்நாடு போன்ற பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த சட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து 5 அணிகளும், தன்னிலை பெற்ற பல்கலைக்கழகத்திலிருந்து 8 அணிகளும், அரசு சட்டக் கல்லூரியிலிருந்து 13 அணிகளும், தனியார் சட்டக் கல்லூரியிலிருந்து 10 அணிகளும் மொத்தம் 36 அணிகள் பங்கேற்கின்றனர். இறுதியாக சட்டக் கல்லூரி முதல்வர் வின்ஸ்டன் அற்புதம் நன்றி உரையாற்றினார். புதுச்சேரி மாநிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்று பரிகார ஸ்தலமாக விளங்கும் பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா வருகின்ற மார்ச் மாதம் 8ஆம் தேதி நடைபெறுகின்றது. இதனை முன்னிட்டு நேற்று யாகசாலை பூஜை ஆரம்பமானது. இதில் காலை விக்னேஸ்வர பூஜை, கோபூஜை, தன பூஜை, ஸ்ரீ கணபதி ஹோமம், ஸ்ரீ நவகிரக ஹோமம், லக்ஷ்மி ஹோமம் ஆகிய நிகழ்ச்சிகளும், மாலை வாஸ்து ஹோமம், ரக்ஷாபந்தனம், இரவு கும்ப அலங்காரம், முதல் கால யாகசாலை பூஜை, ஹோமங்கள், பூர்ணாகுதி, தீப ஆராதனை ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன.
மேலும் சனிக்கிழமை 2ஆம் கால யாகசாலை பூஜை, 3ஆம் கால யாகசாலை பூஜை உள்ளிட்ட பல்வேறு யாகசாலை பூஜைகள் நடைபெறுகின்றது. மேலும் முக்கிய நிகழ்வாக மிகவும் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த கூத்தாண்டவர் கோவில் கும்பாபிஷேக விழாவானது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் நடைபெறுகின்றது. இதில் பக்தர்கள் பெருமளவில் கலந்து கொண்டு கூத்தாண்டவர் அருளை பெறுமாறு கோவில் நிர்வாகத்தினர் கேட்டுக்கொண்டார்கள். மேலும் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் வர இருப்பதால் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாள் மற்றும் மகளிர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில அமைப்பாளரும் சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா எம்எல்ஏ வழிகாட்டுதலின்படி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட அனைத்து கிராம பகுதிகளுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் முகிலன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதன் துவக்க நிகழ்ச்சியாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் முகிலன் தனது ஆதரவாளர்களுடன் சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து ஆலயத்தில் முதல் மரியாதை செய்யப்பட்ட நிலையில் அப்பகுதியில் நலத்திட்ட உதவிகளை வீடு வீடாக சென்று வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியைச் சேர்ந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகள், தொண்டர்கள், கிராம முக்கிய பிரமுகர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறை 14 வயதுடைய பெண்களுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் தடுக்க இலவச HPV தடுப்பூசி போட உத்தரவிட்டதன் அடிப்படையில் புதுச்சேரியில் 14 வயதுடைய பெண்களுக்கு இலவச HPV தடுப்பூசி ஒவ்வொரு அரசு மருத்துவமனையிலும் செலுத்தப்பட்டு வருகின்றது. அதன்படி வில்லியனூர் அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற இலவச HPV தடுப்பூசி செலுத்தும் முகாமை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்து தடுப்பூசி எடுத்துக்கொண்ட பெண்களுக்கு சான்றிதழ் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் டாக்டர் பாமகள் கவிதை, டாக்டர் ரவிவர்மன் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் செல்வநாதன், தர்மராஜ், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், அயலக அணி அமைப்பாளர் ஷாஜகான், தோமசா தலைவர் அங்காளன், விவசாய அணி துணை அமைப்பாளர் காசிநாதன், தொகுதி துணை செயலாளர் ஜெகன்மோகன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் ஏழுமலை, தொகுதி இளைஞரணி அமைப்பாளர் சபரிநாதன், இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் சிலம்பரசன், ரகு, சூர்யா, வர்மா, சிலம்பு, மணிகண்டன், கிளைக்கழக நிர்வாகிகள் ராஜு, மிலிட்ரி முருகன், ரகுமான், திலகர், கார்த்திகேயன், பாலா, அன்பு, குட்டி, கார்த்திக், மோனிஷ் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். புதுவை மாநிலம் மண்ணாடிப்பட்ட கொம்யூன் சன்னியாசிக்குப்பம் இந்திரா நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நவசக்தி அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு வாசி மாத 5ஆம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழாவை முன்னிட்டு இவ்வாலயத்தில் கோபூஜை, கணபதி ஹோமம், பூகரகம், பீஜுலா நடைபெற்று நண்பகல் சாகிவாத்தல் மற்றும் கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து இரவு பாவாடை ராயனுக்கு கும்பம் கொட்டி ஆராதனை செய்து வெள்ளிக்கிழமை திருமகள் திருமலை நகரில் காலை புதிய ஆலயம் கட்டும் இடத்தில் 25 அடியில் கருங்கல்லால் ஆன கொடிமரம் அமைக்கும் விழா நடைபெற்றது. அன்று மாலை நவசக்தி அங்காளம்மனை வேண்டி திருவிளக்கு பூஜை பக்தர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நாளை ஞாயிற்றுக்கிழமை மாலை திருபுவனை அருகே உள்ள சன்னியாசிக்குப்பம் சேசங்கனூர் பாதையில் உள்ள மயானத்தில் அங்காளம்மன், பாவடரையன், காட்டேரி வேடமிட்டு மயான கொள்ளை மற்றும் வல்லாளகண்டன் கோட்டை அடித்தல் நிகழ்ச்சியும் மாலை நடைபெற உள்ளது. நடைபெற்ற இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழு, இந்திரா நகர், சன்னியாசிக்குப்பம் கிராமவாசிகள், இளைஞர்கள், மாணவர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மாலை மாலை கழிச்சு மௌனத்தை ஞானமெல்லாம் மக்களத்தை பொக்களத்தை வகையிடத்தை முட்களத்தை நெற்களத்தை மோட்சத்தை மிக மொழியாக கலத்தி பரிமரத்தி நாகாதி ஒன்று சிங்காதனத்தி வாகான பத்மாதனத்தி பரிமரத்தி பாமனத்தி கற்பந்தரத்தி கரணிரத்தை விற்காம வேலைச்சி நிலவரை கண்டுபிடிக்கும். புதுச்சேரி வேல்ராம்பட்டு வைஸ்மேன் மேல்நிலைப் பள்ளியில் சிகரம் சேவை அமைப்பின் சார்பில் மகளிர் தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சிகரம் சேவை அமைப்பின் பொதுச் செயலாளர் மற்றும் ஆங்கிலோ இன்டர்நேஷனல் பள்ளி நிர்வாகி லட்சுமி வரவேற்புரையாற்றினார். கலைமாமணி சரோஜா பாபு முன்னிலை வகித்தார். சிகரம் சேவை அமைப்பின் தலைவரும் வழக்கறிஞருமான சந்திரமௌலி சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் கலந்து கொண்டு தலைமை தாங்கி சமூகத்தில் சாதித்த மகளிர்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். இதில் தமிழ் விரிவுரையாளர் கலைவாணி, தமிழ் பேராசிரியர் விஜயராணி, மகளிர் காங்கிரஸ் மாநில செயலாளர் சுலோச்சனா, அனுப் முதியோர் இல்ல தலைவர் சோபியா மேரி, ஜோஸ்பின்,
MGTC டியூஷன் சென்டர் முதல்வர் ஷியாமலா தேவி ஆகியோருக்கு சிகரம் தொட்ட மகளிர் விருது வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வை ஆசிரியர் காயத்ரி தொகுத்து வழங்க ஆசிரியர் ஜெயதேவி நன்றி உரை கூறினார். இதில் ஏராளமான மகளிர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். தமிழக வெற்றி கழகம் சார்பில் தேர்தல் அறிக்கை குழு ஆலோசனைக் கூட்டம் முதலியார்பேட்டை புவன்கரை வீதியில் உள்ள அகத்தியர் மஹாலில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தேர்தல் அறிக்கைகள் குறித்தும் தேர்தல் நிலைப்பாடுகள் மற்றும் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்தும் மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், பொதுமக்களிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டது. ஒவ்வொரு தொகுதி சார்பாகவும் கொண்டுவரப்பட்ட அறிக்கைகள், தீர்மானங்களை புதுச்சேரி மாநில தேர்தல் கண்காணிப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சாமிநாதன் பெற்றுக்கொண்டார். இக்கூட்டத்தினை முதலியார்பேட்டை தொகுதி தமிழக வெற்றிக் கழக தொகுதி தலைமை நிர்வாகி மணிபாலன், கழக நிர்வாகி சந்திரமௌலி மற்றும் தொகுதி நிர்வாகிகள் ஏற்பாடு செய்தனர். இக்கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி, முன்னாள் IG சந்திரன், கழக சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ்குமார் மற்றும் புதுச்சேரி மாநில நிர்வாகி புதியவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இக்கூட்டத்தில் வழக்கறிஞர்கள், சமூக சேவகர்கள், தொகுதி தலைமை நிர்வாகிகள், அணி தலைமை நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள், மகளிர் நிர்வாகிகள் மற்றும் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். இதில் புதுச்சேரி வளர்ச்சிக்காக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அறிவிக்கப்பட உள்ள தேர்தல் அறிக்கை மற்றும் வாக்குறுதிகள் குறித்து விரிவாக ஆலோசனை செய்யப்பட்டது. அகில இந்திய சட்ட விழிப்புணர்வு இயக்கம் மற்றும் அகில இந்திய சமூக விழிப்புணர்வு பேரவை தேசிய துணை பொதுச் செயலாளர் மற்றும் புதுச்சேரி ஒருங்கிணைப்பாளர் தலைவர் ரவிஜான் முதலாம் ஆண்டு நினைவு நாள் அவரது இல்லத்தில் அனுசரிக்கப்பட்டது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் மற்றும் திமுக பொதுக்குழு உறுப்பினர் சமூக சேவகர் பிரபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டு மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து டிவி அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன், திமுக பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன், உப்பளம் தொகுதி NR காங்கிரஸ் தலைவர் பாஸ்கர் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி நிர்வாகிகள், சமூக அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள், அகில இந்திய சட்ட விழிப்புணர்வு இயக்க நிர்வாகிகள் மற்றும் அகில இந்திய சமூக விழிப்புணர்வு பேரவை நிர்வாகிகள், பொதுமக்கள், குடும்பத்தினர் என ஏராளமானோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி ஒட்டி பல்வேறு இடங்களில் அன்னதானமும் நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை அகில இந்திய சட்ட விழிப்புணர்வு இயக்கம் மற்றும் அகில இந்திய சமூக விழிப்புணர்வு பேரவை தேசிய துணை பொதுச் செயலாளர் மற்றும் புதுச்சேரி ஒருங்கிணைப்பாளர் தலைவர் ரவிஜான் குடும்பத்தினர் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.